இப்போ எதிர்காலத்தில உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது? நாளான்னைக்கு என்ன நடக்கும்? ஸோ அதுக்கு மறுநாள் இந்த வருஷத்தில என்ன நடக்க போகுது? அடுத்த வருஷம் 2026ல என்னென்னலாம் நடக்க போகுது? இதெல்லாமே சொல்றவங்க யாருன்னா ஒருத்தவங்க நீங்களா இருந்தா கூட இருந்தாக்க எப்படி இருக்கும்? ஸோ அதத்தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். பாபா வங்கா இவங்கள பத்தி நெறைய பேர் பார்த்தா சோஷியல் மீடியால வீடியோ போட்டுக்கிட்டு வராங்க. 25ல 2025ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது எல்லாமே பார்த்தா இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாரி 2026ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக சொல்லி வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்தா 5 விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அதில் 4வது விஷயம் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாபா வங்கா இவங்களுக்கு எதிர்காலத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பார்த்தா அக்யூரேட்டாக துல்லியமான கணிப்புகளை பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி தான் 2025ல் சொன்ன 5 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்திருக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். ஆனால் அடுத்த வருஷத்தில் நடக்க போக 2026க்குள்ளே நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் பாருங்கள். 2026ல் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாபா வங்கா இவங்க கணிச்சதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை நான் அவங்களுக்காக சொல்கிறேன். இரட்டை கோபுரம் தாக்குதல் இது நடந்திருக்கு. டயானா உயிரிழப்பு இந்த மாதிரி பல விஷயங்களை கணிச்சிருக்காங்க. சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோக்காக கொடுத்தேன். இவங்க இறந்து பாபா வங்கா இறந்து பார்த்தீங்கன்னா 1996லே பார்த்தீங்கன்னா இவங்க உயிரை விட்டுருக்காங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா இவங்க குறித்து வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் என்னென்னலாம் கணிப்புகள் வெளியே வரப்போகுது என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பார்த்தா இவங்க குறித்து வச்சுக்கிற கணிப்புகள் எல்லாம் பார்த்தா இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் 2026ல் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா மாபெரும் போர் ஒன்று நடக்க போகிறத சொல்லியிருக்காங்க. 2026வது வருஷம் ஆரம்பத்திலே பார்த்தா ஒரு மிகப்பெரிய போர் நடக்க போகிறத சொல்லியிருக்காங்க. இந்த போரில் பார்த்தா மிகப்பெரிய இந்த உலகத்தில் இருக்கிற முக்கிய வல்லரசுகள் இந்த போரில் ஈடுபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் முழுக்க இருக்கிற கண்டங்கள் முழுவதும் பார்த்தா இந்த ஒரு போரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவில் பார்த்தா இந்த ஒரு போர் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயற்கை பேரழிவு பார்த்தா நடக்க போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. பூமியில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயற்கை பேரழிவு தாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பேரழிவில் பூமியில் 7லிருந்து 8% நிலப்பரப்பு பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பூகம்பம், எரிமலை வெடிப்புகள், ஸோ தீவிர வானிலை நிகழ்வு இந்த மாதிரி நிலைமை மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இல்லாத துறைகளில் பல துறைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா அதோட ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு வருது. அதே மாதிரி தான் 2026ல் பார்த்தா செயற்கை நுண்ணறிவு வேறு புதிய எல்லையை தொடுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய உச்சத்தை அடைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஐ முடிவுகள் சரியாக எடுக்குது. தொழில் சார்ந்த முடிவுகளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை தென் நெக்ஸ்ட் என்ன மனிதர்களுக்கு வாழ்க்கையை கூட ஆதிக்க செலுத்த தொடங்கும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா வேற்றுக்கிரக வாசிகள் ஏலியன்ஸ் 2026ல் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே ஒரு பெரிய விண்கல் பார்த்தா நுழையக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதர்கள் ஏலியன்கள் முதல் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள போகிறதாகவும் பார்த்தீங்கன்னா பாபா அவங்க கணிச்சிருக்காங்க. உலகமே மாறப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் ரஷ்யாவோட எழுச்சி சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ரஷ்யாவின் சர்வதேச ஆதிக்கம் சரிந்து வந்தது. 2026ல் ரஷ்யாவில் இருந்து உலக அதிபதி அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் உருவெடுப்பார்கள்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவின் ஆதிக்கம் மீண்டும் தொடங்கும் சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உலகத்தோட பொருளாதார நெருக்கடி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ டாலருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா நம்மளுடைய இந்தியன் கரன்சி கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்மியாக இருக்குன்னு பார்த்தா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ 2026ல் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாடுகளின் கரன்சி மதிப்பு சரின்னு சொல்லியிருக்காங்க. வங்கிகள் திவாலாகும்னு வேறு சொல்லியிருக்காங்க. பணவீக்கம் அதிகரிக்கும் பாபா அவங்க இப்படி கணிச்சிருக்காங்க. நான் சொன்ன 4வது விஷயத்தில் இதுதாங்க முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா தங்க விலை தாங்க பற்றி பேச போகிறோம். ஸோ தங்கம் மற்றும் இதர மதிப்புமிக்க உலோகங்கள் விலையிலும் எதிர்பாராத மாற்றம் வரும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா 2 வேறாக அதாவது பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்பாக பார்த்தா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ரேட்டு ஏறிடுமா இல்லை குறைஞ்சிருமான்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் இதுவாக பார்த்தா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் தங்கத்தோட விலை கடுமையாக சரின்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. மற்றொரு அதாவது பார்த்தீங்கன்னா இது பேர் உச்சத்தை அடைய போவதாக சொல்லியிருக்காங்க. காலநிலையில் எதனா ஒரு மாற்றம் ஏற்பட போகுதான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் காணாத அளவுக்கு வெள்ளம் வறட்சி தீவிர வானிலை ஏற்படும் பார்த்தா சொல்லியிருக்காங்க.
பேரழிவு பூமிக்கு 2/3 பங்கு சுற்றுச்சூழல் அமைப்பை மாற்றும்னு பார்த்தீங்கன்னா பாபா அவங்க கணிச்சிரு. புவிசார் அரசியல் மாற்றங்களில் என்னென்ன நிகழப்போகுதுன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். புவிசார் அரசியல் மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா சீனா மிகப்பெரிய ஆதிக்கத்தை அதிகரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க. எதுக்குமே பார்த்தீங்கன்னா சீனாவோட ஆதிக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் டெவலப் ஆகி ஆதிக்கத்தை அதிகரிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா அவங்களுடைய பிளேஸாக இருக்கிற தைவான் மீது கட்டுப்பாடு அல்லது தென் சீன கடலில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் அதிகமாக செலுத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க. சரி, பெரிய மாற்றம் என்னென்னலாம் நிகழப்போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலகில் மிகப்பெரிய அளவில் இடப்பெயர்வுகள் சமூக மாற்றங்கள் அடுத்த ஆண்டு நடக்கும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தா பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துலேருந்து அவங்களுடைய ஊர்லேருந்து சொந்த ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு போய் பார்த்தா வேலையை செய்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இந்த வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.